அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். குரு ஒரு கண்ணாடி, குரு ஒரு புனிதம், குருவே சரணம். குலதெய்வம்னா என்ன? குலதெய்வ வழிபாடு எவ்வளவு முக்கியம்? நான் கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு பண்ணியே ஆகணுமா? எனக்கும் குலதெய்வத்துக்கும் என்ன தொடர்பு? குலதெய்வங்கிறது என்னோட முன்னோர்களா? அவங்க ஞானம் அடைஞ்சவங்களா? அவங்க என்ன தன்மையில் இருக்கிறாங்க? இதை பத்தின முழு விவரத்தை இந்த வீடியோல நான் பேச போறேன். குலதெய்வம்னா என்ன, அது நான் எதுக்கு போகணும் அப்படின்னு நம்ம ஆர்கியூமெண்ட் கூட நம்ம வீட்டில் பண்ணியிருப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு யோக தத்துவமே ஒளிஞ்சிட்டு இருக்குது. முதல்ல குலதெய்வம்ங்கிறது யாரு அப்படின்னு பார்த்துடலாம். குலதெய்வமா ஏன் நம்ம முன்னோர்களை அவங்க வச்சிருக்காங்க, ஏன் அவங்களுக்கு சிலை வச்சிருக்காங்க, ஏன் அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, ஏன் அவங்களுக்கு ஒரு வழிபாடு நடத்துறோம் அப்படின்னா, எங்க தாத்தா மருந்து செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தாருங்க, அப்படியே அவர் எல்லாருமே வைத்தியர் தான் சொல்லுவாங்க, அவர் எப்படி இறந்தாருன்னே தெரியல. ஒரு சிலர் இப்படி சொல்லுவாங்க, எங்க தாத்தா வந்து ஒரு ஞானியா இருந்தாங்க, அவங்க சமாதி கூட இங்க இருக்குன்னு எங்கிட்ட நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம மூதாதையர்கள் எல்லாம் அந்த யோக முறையிலையும் அந்த சாதனாக்களையும் நெருங்கி இருந்திருக்கிறாங்க. அப்படி ஒரு யோக நிலையில அடைஞ்சிருக்கிற அந்த மூதாதையரைத்தான் நம்ம வழிபடுறோம். இப்ப இருக்கிற அவசர காலகட்டத்துக்கு போங்க, உங்க குலதெய்வத்துல போய் தியானம் பண்ணிட்டு வாங்க, உங்க குலதெய்வத்தை நினையுங்க, உங்க குலதெய்வத்துக்கிட்ட போய் ஒரு யோக சாதனையில் ஈடுபடுங்க அப்படின்னு சொன்னா நம்ம கண்டிப்பா இதெல்லாம் யாருங்க பண்ணுவாங்க அப்படின்னு. அதே ஒரு பொங்கல் வைங்க, ஒரு படையல் வைங்க, உங்க விருந்தினர்கள் எல்லாம் கூப்பிடுங்க, உங்க உறவுக்காரங்க எல்லாம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனிதனோட ஒற்றுமையை பலப்படுத்துறதுக்காகவும், அவங்க குலத்தை சேர்ந்தவங்க ஏதாவது கஷ்டம் துன்பம் துயரம் இருந்து அவங்க சண்டை போட்டுருந்தாங்க, அவங்க எல்லாம் வந்து ஒண்ணு சேர்ந்து நம்ம எல்லாம் ஒரே குலம் அப்படின்னா, இது ஜாதி மதத்துக்கான விஷயமே இல்லை. ஒற்றுமையோட நம்ம குடும்ப ஒற்றுமை, நம்ம சமுதாய ஒற்றுமைக்கு வழிவகுக்கும், நாட்டு ஒற்றுமைக்கு வழிவகுக்குங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் இந்த குலதெய்வங்களா உண்டு பண்ணப்பட்டிருக்குது. நமக்கு ஒரு வீட்டுக்கு போய் கொஞ்சம் தண்ணி கொடுத்தாலே அவங்களுக்கு நன்றி உணர்வோட இருக்கிறோம், ஒரு பிடி சாப்பாடு கொடுத்தாலே நன்றி உணர்வோட இருக்கிறோம். நம்ம இந்த குலத்துல பிறந்து இத்தனை வருஷமா டிராவல் பண்ணிட்டு வந்து அந்த மூதாதையர்களோட யோக பலத்தையும், அவங்க நெருங்கின தெய்வீக சக்தியும், அவங்களுக்கு கூடிய நினைவுகளையும் நம்ம வம்சத்துக்கு கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம எவ்வளவு நன்றி உணர்வோட இருக்கணும். நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்தம், நம்ம உடம்புல ஓடக்கூடிய ஒவ்வொரு விஷயம், சக்தி மையம் அந்த மூதாதையர்கள் நமக்கு கொடுத்தது. அதனாலதான் வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பலம் சுவாமிகள் குருநாதர் அவர்களோட பொற்பாதங்களை வணங்கிட்டு இந்த பதிவில் நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, குலதெய்வம்னா என்ன, குலதெய்வ வழிபாடு எவ்வளவு முக்கியம், நான் கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு பண்ணியே ஆகணுமா, எனக்கும் குலதெய்வத்துக்கும் என்ன தொடர்பு, குலதெய்வங்கிறது என்னோட முன்னோர்களா, அவங்க ஞானம் அடைஞ்சவங்களா, அவங்க என்ன தன்மையில் இருக்கிறாங்க, இதை பத்தின முழு விவரத்தை இந்த வீடியோல நான் பேச போறேன். பிரியமானவர்களே, இப்போ இந்த கலியுகத்துல நம்ம ஏதோ ஒரு வேலையில மும்முரமா ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம அம்மாவோ அப்பாவோ பெரியம்மாவோ சித்தியோ சித்தப்பாவோ யாரோ ஒருத்தங்க மாமாவோ இந்த வருஷம் குலதெய்வத்து கோயிலுக்கு போகணும், பொங்கல் வைக்கணும், அங்க படையல் வைக்கணும், விமர்சையா கொண்டாடணும்னு சொல்றது நம்ம கேட்போம். குலதெய்வம்னா என்ன, அது நான் எதுக்கு போகணும் அப்படின்னு நம்ம ஆர்கியூமெண்ட் கூட நம்ம வீட்டில் பண்ணியிருப்போம். ஆனா அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு யோக தத்துவமே ஒளிஞ்சிட்டு இருக்குது. முதல்ல குலதெய்வம்ங்கிறது யாரு அப்படின்னு பார்த்துடலாம். குலதெய்வம் வேற யாருமே இல்லைங்க, உங்களோட குலத்துக்கு இருக்கக்கூடிய முன்னோர்கள் தான் உங்களோட குலதெய்வம். அதாவது இன்னும் நமக்கு புரியுற மாதிரி சொல்ல போனா, உங்க தாத்தா தான் உங்க அப்பா, உங்க அப்பா தான் நீங்க தான் உங்க மகன். என்ன சார் சொல்றீங்க, ஒன்றும் புரியல அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஜெனட்டிக், அந்த தொடர்பு, நம்மளோட பரம்பரை தொடர்பு இருக்கும். நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போனீங்கன்னா கூட, உங்க அப்பாவுக்கு சுகர் இருக்குதா, உங்க அப்பாவுக்கு பிரஷர் இருக்கா, உங்களுக்கு பரம்பரை வியாதி ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம டாக்டர் கிட்ட இந்த மாதிரி கேட்டிருக்கிறோமா, ஏங்க என் உடம்பு நீங்க பரிசோதனை பண்றீங்க, எனக்கு வியாதின்னு நான் வந்திருக்கேன், நீங்க ஏங்க எங்க அப்பாவுக்கு சுகர் இருந்ததா, எங்க அப்பாவுக்கு பிரஷர் இருந்ததா, எங்க பரம்பரை வியாதி இருந்துச்சா நீங்க ஏங்க கேட்கறீங்க அப்படின்னு நம்ம கேட்கவே மாட்டோம் டாக்டர் கிட்ட. ஆமாங்க எங்க அப்பாவுக்கு சுகர் இருக்கு, ஆமாங்க எங்க அப்பாவுக்கு பிரஷர் இருக்கு, எங்களுக்கு இந்த வியாதி இருக்கு, நம்மளே அறியாம சொல்லுவோம். ஏன், இதை நம்ம ஒரு நாள் சிந்திச்சு பார்த்தா குலதெய்வத்துக்கும் இதை கேட்கறதுக்கும் கண்டிப்பா கனெக்ட் ஆகும். ஏன்னா நம்மளோட முன்னோர்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த நினைவு பொதிஞ்ச அந்த செல் ஒன்னொன்னும் நம்ம உடம்புல இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரியமானவர்களே, நம்ம அம்மாவும் அப்பாவும் உடல் சேர்க்கையை சேர்ந்து அந்த விந்துவும் இந்த ஸ்ரோனிதமும் ஒன்னா சேர்ந்து உருவாக்கப்பட்ட உடம்பு தான் நம்மளோடது. இதுல நம்ம தாய் தந்தையோட பதிவு நம்ம உடம்புல என்னைக்குமே இருக்கும். அதே மாதிரி நம்ம அப்பா அம்மாக்கு அவங்க தாய் தந்தையோட பதிவுகள் இருக்கும். இப்படி ஒன்னொன்னா பின்னாடி போய்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வம்சம், நம்ம வம்சாவளி, நம்ம பரம்பரை அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்ஜினுக்கு நம்ம போக வேண்டிய சூழ்நிலையில இருப்போம்.
பிரியமானவர்களே, இப்போ குலதெய்வமா ஏன் நம்ம முன்னோர்களை அவங்க வச்சிருக்காங்க, ஏன் அவங்களுக்கு சிலை வச்சிருக்காங்க, ஏன் அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, ஏன் அவங்களுக்கு ஒரு வழிபாடு நடத்துறோம் அப்படின்னா, இப்ப குலதெய்வம் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள், நம்ம தாத்தாக்கு 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 அப்படி சொல்லிட்டே போகலாம். ரொம்ப ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இருக்கலாம், இல்லைன்னா ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இருக்கலாம், இல்லை ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இருக்கலாம். நம்மளோட சந்ததியில வந்த ஒருவர் கண்டிப்பா ஒரு தெய்வீக நிலை அடைஞ்சிருப்பாங்க, ஒரு ஞான நிலை அடைஞ்சிருப்பாங்க, இல்லைன்னா யோக நிலையில பல சாதகங்கள் புரிஞ்சு அவங்க ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கலாம். இப்படி நான் நிறைய பேர்த்த கேட்டதுண்டு. எங்க தாத்தா மருந்து செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தாருங்க, அப்படியே அவர் எல்லாருமே வைத்தியர் தான் சொல்லுவாங்க, அவர் எப்படி இறந்தாருன்னே தெரியல. ஒரு சிலர் இப்படி சொல்லுவாங்க, எங்க தாத்தாக்கு தாத்தா வந்து ஒரு ஞானியா இருந்தாங்க, அவங்க சமாதி கூட இங்க இருக்குன்னு எங்கிட்ட நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம மூதாதையர்கள் எல்லாம் அந்த யோக முறையிலையும் அந்த சாதனாக்களையும் நெருங்கி இருந்திருக்கிறாங்க. அப்படி ஒரு யோக நிலையில அடைஞ்சிருக்கிற அந்த மூதாதையரைத்தான் நம்ம வழிபடுறோம். இந்த வழிபாடு எதுக்கு நமக்கு தேவை அப்படின்னா 2 விதமா பார்க்கலாம். குல தெய்வம் ஒரு குலத்துக்கு மட்டும்தான் பண்ண முடியும். எடுத்துக்காட்டு நமக்கெல்லாம் புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ எனக்கு ஒரு குலம் இருக்கு, எங்க அம்மா அப்பா எங்க தாத்தா முப்பாட்டன் அப்படியே போயிட்டு இருக்குது. சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். நான் ஒரு குலத்தை சேர்ந்தவன் வச்சுக்கலாம். என்னோட நண்பர் இருக்கார், அவர் ஒரு எக்ஸ் குலத்தை சேர்ந்தவர், நான் ஒய் குலத்தை சேர்ந்தவன். என் நண்பரோட அப்பா அம்மா அவங்க மூதாதையர்கள் எல்லாம் வந்து எக்ஸ் குலத்தை சேர்ந்தவங்க, நான் வந்து ஒய் குலத்தை சேர்ந்தவன் வச்சுக்கோங்களேன், ஒரு எடுத்துக்காட்டு. இப்ப ஒய் குலத்தை சேர்ந்த நானு எக்ஸ் குலத்தை சேர்ந்த குலதெய்வத்துக்கு போய், அதாவது அவங்களோட குலதெய்வத்துக்கு போய் நான் சாமி கும்பிடுறது நடக்காத காரியமா இருக்கும், ஒவ்வாத காரியமா இருக்கும். இது கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகுது. இப்ப பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஜாதகம் கொடுக்குறாங்க, ஒரு பெண் பார்க்கிற படம்லாம் வரும்போது, நாங்க இந்த குலத்தை சேர்ந்தவங்க, நாங்க இந்த பரம்பரை வம்சாவளியை சேர்ந்தவங்க, நாங்களும் இவங்களும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம், எங்களுக்கு சகோதர பந்தம் வருது, எங்களுக்கு வேற வித மாதிரி பந்தம் வருதுன்னா சொல்றது நாம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ பிரியமானவர்களே, இப்போ என்னோட உடம்புல இருக்கிறது என்னோட மூதாதையர்களோட நினைவுகள், அவங்க செல்லுல அவங்க பதிஞ்ச நினைவுகள் தான் நான் சுமந்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த எக்ஸ் குலத்தை சேர்ந்தவங்க அவங்க மூதாதையர்களோட பதிவுகளை சேர்ந்து வச்சிருக்கிறாங்க. இப்போ நான் போய் எப்படி அந்த பதிவுகளோட கனெக்ட் ஆக முடியும்? கனெக்ட் ஆக முடியாது. இப்போ நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ரத்த சொந்தம் ரத்த பந்தம்னு கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வழி மூதாதையர்களோட வழின்னு அர்த்தம். அப்போ ஒரு குலத்துக்கு தான் அது விஷயம் ஒர்க் ஆகுது. இப்போ நான் வந்து இந்த ஒரு ஒய் குலத்தை சேர்ந்த போய் எக்ஸ் குலத்தை சேர்ந்த அந்த இடத்துல போய் நான் பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணணும்னா கண்டிப்பா எனக்கு எந்த நினைவுகளும் இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டா, ஏன்னா நான் வந்து ஒய் குலத்தை சேர்ந்தவன், என்னோட பதிவுகள் வேற, அவங்க எக்ஸ் குலத்தை சேர்ந்தவங்க, அவங்களோட பதிவுகள் வேற. அதனாலதான் குலதெய்வ வழிபாடு அவங்க வம்சாவளியில மட்டும்தான் பண்றாங்க. சரி, இது சரிங்க சார், எதுக்குங்க சார் அங்க போய் பொங்கல் வைக்கணும், எதுக்குங்க சார் அங்க போய் படையல் வைக்கணும், எதுக்கு வருஷத்துல ஒரு தடவை அங்க போகணும் அப்படிங்கிற கேள்வி கேட்டீங்கன்னா, இப்ப சாதாரணமா இப்ப இருக்கிற அவசர காலகட்டத்துக்கு போங்க, உங்க குலதெய்வத்துல போய் தியானம் பண்ணிட்டு வாங்க, உங்க குலதெய்வத்தை நினைங்க, உங்க குலதெய்வத்துக்கிட்ட போய் ஒரு யோக சாதனையில் ஈடுபடுங்க அப்படின்னு சொன்னா நம்ம கண்டிப்பா இதெல்லாம் யாருங்க பண்ணுவாங்க அப்படின்னு. அதே ஒரு பொங்கல் வைங்க, ஒரு படையல் வைங்க, உங்க விருந்தினர்கள் எல்லாம் கூப்பிடுங்க, உங்க உறவுக்காரங்க எல்லாம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு மனிதனோட ஒற்றுமையை பலப்படுத்துறதுக்காகவும், அவங்க குலத்தை சேர்ந்தவங்க ஏதாவது கஷ்டம் துன்பம் துயரம் இருந்து அவங்க சண்டை போட்டிருந்தாங்க, அவங்க எல்லாம் வந்து ஒண்ணு சேர்ந்து நம்ம எல்லாம் ஒரே குலம் அப்படின்னா, இது ஜாதி மதத்துக்கான விஷயமே இல்லை. ஒற்றுமையோட நம்ம குடும்ப ஒற்றுமை, நம்ம சமுதாய ஒற்றுமைக்கு வழிவகுக்கும், நாட்டு ஒற்றுமைக்கு வழிவகுக்குங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் இந்த குலதெய்வங்களா உண்டு பண்ணப்பட்டிருக்குது. ஸோ அந்த இடத்துல போய் நம்ம பொங்கல் வச்சு படையல் வச்சு நம்ம சொந்தக்காரங்களோட ஒன்னா சேர்ந்து, இப்ப இது கூட இப்ப இருக்கிற காலகட்டங்கள் நடக்குது. நம்ம நண்பர்களை கூட கூப்பிடுறோம், டே மாப்பிள்ள வாடா, டே வாடா, நான் எங்க குலதெய்வத்துக்கு போறேன், நீ சும்மா கூட வாடா அப்படிங்கிறதெல்லாம் கூட நடக்குது. இன்னும் அந்த உறவு முறைகளை பலப்படுத்தி நம்ம குலத்துக்கான விஷயங்களை இன்னும் பலப்படுத்துறாங்க. பிரியமானவர்களே, நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். குலத்துக்குன்னு ஒரு தொழில் கூட வச்சிருக்கலாம். இப்போ ஒருத்தங்க நெசவு தொழிலாளர்ல ஈடுபட்டிருக்கிறாங்க, ஒரு பானை செய்யற தொழில ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வரக்கூடிய சந்ததிகள், இப்போ ஒரு பையன் புதுசா பிறக்கிறான், அவனுக்கு ஒரு 10-12 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க அப்பா என்ன சொல்லுவாரு, தம்பி நம்ம குலத்தொழிலான பானை செய்யறதுக்கும், இல்ல ஒரு நெசவாளி இருந்தா நம்ம குலத்தொழிலான நெசவு நெய்யறதுக்கும் நீ பழகு அப்படிங்கறத அவங்க சந்ததியில வந்து அந்த பையனுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். இதே வேற ஏதோ குலத்தை சேர்ந்த பையனை கொண்டு வந்து நீ நெசவு தொழிலில் ஈடுபடு, நீ பானை செய்யினா, அவனோட மெமரி, அவனோட மூதாதையர்கள் கொடுத்த மெமரிக்கும் இந்த தொழிலுக்கும் மேட்ச் ஆகாது. இப்போ நீங்கள்
சில குடும்பங்கள் எல்லாம் எடுத்து பார்க்கலாம், அவங்க பரம்பரையா ஒரே தொழிலை பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவங்க தாத்தா, அவங்க அப்பா, அவங்க பையன், அவங்க மகன், அவங்க பேரன். எப்படி இது அவங்களுக்கு ஒட்டுது, எப்படி அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய மெமரி சிப்பு, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஞாபகங்கள், எண்ணங்கள், அவங்க கை வச்சா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்கா அவங்களே அறியாம அது பண்ணிடுவாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, நம்மள மாதிரி ஒரு தங்க வேலை செய்யக்கூடிய ஒரு நண்பர்கிட்ட போய் நீங்க கொடுங்க, நான் தங்க வேலை செய்யறேன்னு நம்மளால பண்ண முடியாது. ஆனா பரம்பரையா தங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த டிசைன் அவ்வளவு அழகா பண்ணுவாங்க. எப்படா நீ கத்துக்கிட்ட? ஏன்னா என் நண்பர்கிட்ட கூட கேட்டிருக்கேன். என் நண்பர் ஒருத்தர் தங்க வேலை செய்வாரு. டேய், எப்படா நீ இப்படி அழகா கத்துக்கிட்ட? மாப்பிள்ள, எனக்கே தெரியலடா, எங்க அப்பா சொன்னாரு, நான் சும்மா பண்ணி பார்த்தா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வருதுடா. இதை மிகைப்படுத்திருக்கோ இதுக்கெல்லாம் நான் சொல்லலைங்க. ஏன்னா அவரோட நினைவுகள் மூலமா அவர் இது பண்றாரு. இப்ப நீங்க சொல்லுங்க, நமக்கு ஒரு வீட்டுக்கு போய் கொஞ்சம் தண்ணி கொடுத்தாலே அவங்களுக்கு நன்றி உணர்வோட இருக்கிறோம், ஒரு பிடி சாப்பாடு கொடுத்தாலே நன்றி உணர்வோட இருக்கிறோம். நம்ம இந்த குளத்துல பிறந்து இத்தனை வருஷமா டிராவல் பண்ணிட்டு வந்து அந்த மூதாதையர்களோட யோக பலத்தையும், அவங்க நெருங்கின தெய்வீக சக்தியும், அவங்களுக்கு கூடிய நினைவுகளையும் நம்ம வம்சத்துக்கு கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம எவ்வளவு நன்றி உணர்வோடு இருக்கணும். நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்தம், நம்ம உடம்புல ஓடக்கூடிய ஒவ்வொரு விஷயம், சக்தி மையம் அந்த மூதாதையர்கள் நமக்கு கொடுத்தது. அதனாலதான் குலதெய்வ வழிபாட்டுக்கு அந்த மூதாதையர்களுக்கு வருடத்துக்கு ஒரு முறையாவது போய் அவங்கள வணங்கி, அவங்க இருந்த தெய்வீக நிலைக்காக பூஜை புனஸ்காரங்களை பண்ணி 4 பேரை கூப்பிட்டு பொங்கல் வச்சு படையல் பண்ணி இதெல்லாம் பண்றதுக்கு காரணம் இதுதான். இப்ப கடைசியா ஒரு கொஸ்டின், நான் குலதெய்வ வழிபாடு செய்யலைன்னா தப்பா, பாவமா, எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா? ஏன்னா எங்க போனாலும் குலதெய்வ வழிபாடு பண்ணுன்னு சொல்றாங்க. இது நன்றி மறந்த ஒரு மனிதனுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஸ்வீட்டான அட்வைஸ். நன்றி மறக்காம இரு, உனக்கு உன்னோட மூதாதையருக்கு நன்றி மறக்காம இருன்னு சொல்றாங்க. இது பாவம் புண்ணியம்னு கலந்துக்க வேண்டாம், அது அவங்களுக்கே உணரணும். என்னோட குலதெய்வத்துக்கு நான் போய் பண்ணணுங்கிறது இன்னொருத்தங்க சொல்லி நீங்க பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்க அதுல இருந்து வர்றீங்க, தவிர அதை பாவம் புண்ணியம் நீங்க பிரிச்சுக்க வேண்டாம். அதனால எப்பவெல்லாம் நேரம் கிடைக்குதோ, வருஷத்துக்கு ஒரு தடவைன்னு இல்லை, எப்பவெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பவெல்லாம் உங்க குலதெய்வத்தோட இருப்புல இருங்க. நீங்க அங்க போய் பூஜை புனஸ்காரம் பண்ணி பொங்கல் வைக்கலைன்னா கூட பரவாயில்ல, அவங்களோட சமாதிக்கோ, அவங்களோட சிலை இருக்கிற இடத்துக்கோ, அவங்க வாழ்ந்த பகுதிக்கோ நீங்க போங்க. அவங்க இன்னும் அவங்களோட ஆசீர்வாதங்களையும் அவங்களோட யோக சக்தியும் உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.